சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் கிடைக்க வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சாயப்பாவுடைய ஆசை. ஆனால் நீ எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் இருக்கிறது. நீ எவ்வளவு மனக்கவலையுடன் நீ கஷ்டத்தில் நீ இருக்கிறாய் என்று உன் சாயப்பாக்கு தெரியும். அதனால்தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி அமைப்பதற்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை தொட சொன்னேன். இல்லையே, இதன் மூலமாக உன் வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்று பொறுமையாக பார்ப்பில்லையே. நாளையிலிருந்தே உன் வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை நீ காணப்போகிறாய். உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய், சந்தோஷப்பட போகிறாய். உனக்கு எல்லாமே தருவதற்காக நான் இருக்கிறேன். உன் கனவில் இத்தனை நாட்களாக எது நடக்க வேண்டும் காத்திருந்தாயோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு கிடைக்கும் நல்லதை எல்லாம் நீ பெறத்தான் போகிறாய். உன் சாயப்பா ஆசீர்வாதத்துடன் எல்லாமே உனக்கு தரப்போகிறேன். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் சாயப்பாவை நினைத்து கொண்டு இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாய். நீ தொட்டதினால் நீ நினைத்தது, என்னிடம் கேட்டதை எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது. பிள்ளையே, நீ ஒரு விஷயத்திற்காக நீ கோபப்பட்டது எனக்கு தெரியும். என்னிடம் கேட்கிறாய், சாயப்பா நான் ஆசைப்பட்டது கிடைக்காதா, என் கனவுகள் நிறைவேறாமல் இதே நிலையில்தான் இருந்துவிடுமா, என் கஷ்டம் தீராதா என்று நீ கேட்கிறாய். பிள்ளையே, எனக்கு தெரியும். எல்லாமே தெரிந்த நான் நீ கவலையாக இருப்பதை பார்த்து உன் சாயப்பா நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன். நிச்சயம் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உனக்கு நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். பிள்ளையே, நீ எதிர்பார்த்த சந்தோஷமான தருணத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமைத்து தருவேன். மறுபடியும் உன் மனதில் நினைக்கிறாய், சாயப்பா எனக்கு எதுவும் நான் கேட்டது தரவில்லை, ஏன் கஷ்டம் தீர்க்கவில்லையே என்று என்னிடம் நீ கேட்கிறாய். பிள்ளையே, மறுபடியும் சொல்கிறேன், உன்னுடைய பாவத்தினால்தான் நீ கஷ்டப்படுவதை நான் அறிவேன். நிம்மதியான சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டது. நீ செய்த முன் ஜென்மம் பாவம்தான் இந்த ஜென்மத்தில் நீ கஷ்டத்தை பட்டு கொண்டிருக்கிறாய். இதையெல்லாம் பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை. அதனால்தான் உன் சாயப்பா இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். பிள்ளையே, எப்போது உன் சாயப்பாவை நினைக்க ஆரம்பித்தாயோ, உன் சாயப்பா பெயரை தினமும் நீ உச்சரிப்பதால் பாதி பாவம் எல்லாம் தீர்ந்து விட்டது. இந்த எண்ணை நீ தொட்டதால் உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக மாறப்போகிறது. நீ விருப்பப்படியே உன் வாழ்க்கை நீ வாழப்போகிறாய். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ எதிர்பார்த்தது எல்லாம் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நிம்மதி இல்லாமல் இருந்த உன் வாழ்க்கையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உன் சாயப்பா மாற்றப் போகிறேன். எது எல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, எது எல்லாம் கிடைக்கவில்லை என்று அழுதிருந்தாயோ, அதை அத்தனையும் உனக்கு தரப்போகிறேன். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தர உன் சாயப்பா வந்துவிட்டேன். சாயப்பாவிடம் கேட்கிறாய், ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் எல்லோரும் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை வெறுக்கிறார்கள், நான் என்னதான் செய்வேன் எனக்கு தெரியவில்லையே என்று என்னிடம் வந்து உன் குறைகளை என்னிடம் சொல்லியிருக்கிறாய். பிள்ளையே, சாயப்பா உனக்கு என்றும் துணையாக இருப்பேன். நாளை முதல் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நீ அதை உணரத்தான் போகிறாய்.
இன்றோடு உன் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. நாளை விடியல் உனக்கு நல்லதாக இருக்கப் போகிறது. உனக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடித்து உனக்கு வேண்டியதை நான் ஒவ்வொன்றாக உன் கைகளில் தரப்போகிறேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இப்போது உன்னை தேடி வரப்போகிறது. எப்போதும் தோல்விகளை கண்டு கவலைப்படாதே. கவலைப்படுவதால் எல்லாம் சரியாகி விடாது. உன்னுடைய முயற்சி தான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும், நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தும். உனக்கான வெற்றியை நான் உனக்கு தரப்போகிறேன். எது வந்தாலும் அதை சமாளிக்கும் மனப்பக்குவத்தை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் ஒரே மனநிலையில் வைத்துக்கொள். எப்போதும் உன் மனநிலையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொண்டால் நிலையான மகிழ்ச்சியை நீ பெற்றுவிடுவாய். பிள்ளையே, தோல்வி வரும்போதெல்லாம் நீ கவனத்தில் வைத்துக்கொள். வாழ்க்கை என்பது ஓர் போர்க்களம் போலத்தான். அந்த போர்க்களத்தில் ஓர் வீரன் எப்படி போராடி நம்பிக்கை, மனதைரியம், விடாமுயற்சி இது எல்லாம் போர்க்களத்தில் ஒரு வீரனுக்கு தேவை. அதுபோல உன் வாழ்க்கை பயணத்திலும் இது எல்லாம் தேவை. அப்போது தான் கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மீண்டு வந்து நிம்மதியான சந்தோஷத்தை நீ பெற முடியும். பிள்ளையே, அவமானப்பட்டவர்கள் எல்லோரும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுபோல நீயும் உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய். தேவையில்லாமல் உன் தோல்விகளை நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் இந்த தோல்விகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துரைத்து அடித்து நீ எதிர்பார்த்த சந்தோஷ வாழ்க்கையை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ அடைவதற்கு நான் அத்தனையும் உனக்கு செய்ய போகிறேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு கவலைப்படாமல் அத்தனையும் கடந்து வந்து சாதிப்பேன் என்று தைரியமாக அத்தனையும் கடந்து வா. பிள்ளையே, உன் சாயப்பா மீது நீ வைத்திருந்த பக்தியும் உன் நம்பிக்கையும் மிக விரைவில் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியும். அதையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். பிள்ளையே, இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?